குருவே சரணம், குருவடி சரணம். எல்லாமல்ல சிவபெருமானை போற்றி வணங்கி மற்றும் திருப்பதி ஏழுமலையானை போற்றி வணங்கி நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன. 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, எந்தெந்த விஷயங்களில் நம் நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு முதலில் ஞாபகம் வருவது என்னவென்றால், பெருமாள் வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் மாதங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாதத்து தான் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக, முக்கியமான மாதங்களாக நாம் கருதி வழிபாடு செய்து வருகிறோம் என பார்க்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பெருமாளை மிக அதிகமாக மனதார புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ, அதே போல் பெருமாளின் தங்கையான அம்பிகைக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. மகாவிஷ்ணு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய தங்கை தான் அம்பிகை. அவங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அம்பிகையை இந்த மாதத்தில் வழிபாடு செய்யும்போது மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் என்பது ஐதீகம். யாருக்கெல்லாம் ரொம்ப கவலை இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா, அம்பிகை வழிபாடு இந்த மாதத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மன பயம் நீங்கும். மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை உறுதியாக வரும் என்பது ஆன்மீக ரீதியான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள், யாருக்கெல்லாம் திருமண தடைகள் அதிகமாக இருக்கோ, ஒரு திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், வரன்கள் தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உறுதியாக நான் சொல்கிற சின்ன வழிபாடுகள், இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய வழிபாடு, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை கரெக்டாக விரதம் இருந்து பச்சரிசி வெல்லம் கலந்த ஒரு மாவு உருண்டை ரெடி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் விட்டு பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக திருமண தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதை கட்டாயமாக திருமண தடை உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் என்பது ஆன்மீக ரீதியான வழிபாடு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தை இந்த மாதம் பிறக்கிறதே பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் தான் பிறக்குது. முதல் நாளே பௌர்ணமி தான் பிறக்குது. அப்போ இந்த பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அம்மன் வழிபாடுகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்யும்போது அம்பிகையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறேன். அதேபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விதமான தீமைகளும் விலகி உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணமானது சென்றடைந்து உங்களுக்கு நல்ல விதமான மோட்ச செயல்பாடுகள், ஒரு வாழ்க்கையில் வெற்றிகரமான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். 9 நாட்கள் பார்த்திங்கன்னா நவராத்திரி குழுக்கள் வைத்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பொம்மைகள் வைத்து ஒவ்வொரு விதமான பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். அந்த கிரகங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு, சிவன் மற்ற எல்லா தெய்வங்களுடைய உருவ பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். குழந்தை வரன் வேண்டும் நினைப்பவர்கள் இந்த நவராத்திரி திருவிழாவில் 9 நாட்களும் கலந்து கொண்டு யாரெல்லாம் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது இறைவனின் செயல். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள மிக முக்கியமான வழிபாடுகளை மறக்காமல் பின்பற்றி உங்களுக்கு ஏற்படும் தடைகளையும் பயத்தையும் நீக்கி நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கட்டாயமாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத பலன்கள் என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களில் நம் துலாம் ராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நல்ல அழகிய தோற்றமும் மகிழ்ச்சியான சிந்தனைகளும், எப்பொழுதுமே மகிழ்ச்சியை மட்டுமே சுவாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நமது துலாம் ராசி நேயர்களுக்கு தர்ம காரியங்களில் மிகப்பெரிய நன்கொடை செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் நீங்கள்.
இவ்வளோ ஒரு தர்ம ஸ்தானங்கள், ஒரு மற்றவர்களுக்கு பிரச்சனைக்கு கரெக்டான தீர்ப்பு கொடுக்கும் உங்களுக்கு இந்த நவ கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் மூலமாக அதிவிதமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. ஒரு ஆதாயம் கட்டாயமாக ஏற்படும். ஏதாவது புதுசாக ஒரு நண்பர் வராருன்னா அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்பது உண்மை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கோம் அல்லது ஒரு தொழில் பண்ணியிருக்கோம் சாமி, தொழிலில் ஒரே முடக்கமாகவே இருக்குது, நிம்மதியாக தூங்கவே முடியலை, படுத்து தூங்குனா பல விஷயம் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது, நானும் கடைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன், எவ்வளோ போராடுறேன், ஆனால் எனக்கு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற நம் துலாம் ராசி அன்பருக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதத்தில் அந்த தடையை விலக்கி உங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக ஓடும், கடையில் நல்ல பிஸ்னஸ் நடக்கும், உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை மதிப்பாங்க, அதன் மூலமாக கூட கொஞ்சம் புது பிஸ்னஸ்லாம் நடக்கும். ஸோ புதிய வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. நண்பர்கள் சொன்னது வாடிக்கையாளர் கூட இருக்கலாம். ஸோ அதன் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல லாபம் உறுதியாக கிடைக்கும் என்பதை குறிப்பிடுகிறேன். வெளிநாடுக்கு முயற்சி எடுக்கிறேன், என்னுடைய முயற்சியில் ஏதோ ஒரு விஷயம் தடை ஏற்படுது, அதுக்கான காரணம் என்னால் புரிஞ்சுக்கிற முடியல அப்படின்னு நினைக்கிற நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு பயணம் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடில் சென்று லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக உண்டு. வெளியூர் பயணங்கள்லையுமே நல்ல விதமான லாபங்கள் உண்டு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முழு முயற்சியாக செய்யணும். சும்மா ஏதோ தானோன்னு செஞ்சுட்டு நீங்கள் கவலைப்படக்கூடாது. கட்டாயமாக வெளிநாடு போகணும்னு முழு மனசாக நினச்சிட்டிங்கன்னா அதை மட்டுமே உங்களுடைய நோக்கமாக வச்சு செய்யுங்க. இப்போ உள்ள கோச்சார கிரகங்கள் அந்த தடையை விலக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும், கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? சரி, ட்ராவல் ஏஜென்சி மற்றும் பஸ் நிலையங்கள் நடத்தும் நமது வாடிக்கையாளர்கள் யாரேனும் துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வாகனங்களில் சின்ன சின்ன பழுதுகள்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, அது எப்போ சரியாகும்னு ஒரு குழப்பம் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த வாகன பழுதுகள் சரியாகி வாகனங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் கொடுக்க போதுங்க. ஸோ ட்ராவல் ஏஜென்சிக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய இளைய சகோதரருக்கு யாருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுத்துக்கிறீங்கன்னா உறுதியாக திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு, அவர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் கொடுக்க போது. மேடை பேச்சாளர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். பட்டிமன்றம் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட மேடை பேச்சாளர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய பேச்சை அத்தனை பேருமே கூர்ந்து கவனிப்பார்கள். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறத என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன கருத்துக்கள் இருக்குங்கிறத உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு உங்களை இன்னும் கொஞ்சம் உங்களுடைய திறமையை உயர்த்தி காட்டுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பத்திரிகை சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் வேலை பார்க்கும் நபர்கள் அல்லது பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் வேலை பார்க்கும் நபர்களுக்கு அதிவிதமான லாபங்கள், அதிவிதமான முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுது. 2வது திருமணத்துக்காக காத்திருக்கேன் சாமி, 2வது திருமணம் நடந்துருமா? ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் எனக்கு பிரச்சனையாக போச்சு, கவலையாக போச்சு, நானும் எவ்வளோ போராடி பார்த்தேன், என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறாமல் என்னை விட்டு போயிட்டாங்க, அல்லது என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறாமல் என்னை விட்டு போயிட்டார் அப்படின்னு ஏதேனும் வருத்தப்படுறீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் அந்த வருத்தத்தை தூக்கி எரிஞ்சிடலாம். உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை 2வது மேரேஜ் அமையுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு 2வது மேரேஜுக்காக காத்திருப்பவர்கள் மட்டும்தான் 2வது திருமணம் சொல்கிறேன். அதுக்காண்டி திருமணம் வாழ்க்கையில் போய்கிட்டே எனக்கு செகண்ட் மேரேஜ் முடிஞ்சிருமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுறாதீங்க. 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் 2வது திருமணத்துக்குரிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் என்பது கிரக ரீதியாக நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். கொஞ்சம் அதிகமாக அலைச்சல்கள் இருக்குது, நான் முடிஞ்சளவு கொஞ்சம் நேரம் தூங்கிறேன்னா இல்லாமல் தூங்குகிற நேரத்தை 10 மணிக்குள்ளே கரெக்டாக தூங்கி காலைல ஒரு 5 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் ரீதியான பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். அதேபோல் கொடுக்கல் வாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். யாருக்கா பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வாங்கிட்டு தான் பணம் கொடுக்கணும். அவசரப்பட்டு பணம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பணத்தை திரும்ப வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கிடும். ஸோ கொடுக்கல் வாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக நிதானமாக முடிவெடுத்து செய்யுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், ஏற்கனவே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க வழிபாடை கரெக்டாக பின்பற்றுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் சிறப்பாக
ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் தடைகள் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கமல நாச்சியார் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். செங்கமல தாயாரை மனசார போய் வெள்ளிக்கிழமை நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். தடைகள் விலக்கி நீங்கள் வெற்றி காண்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். சுக்கிர பகவான் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரை உங்களுடைய இல்லத்தில் வச்சு வழிபாடு செய்யலாம், அல்லது கோவிலில் போய் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பது கிரக ரீதியாக உண்மை. தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கிறோன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. யார் விருப்பப்படுகிறீர்களோ அவர் கட்டாயமாக கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கிளாஸை பற்றி முழு விவரங்கள், அடுத்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குங்கிறத உங்களுக்கு முழு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த ஜோதிட பலன்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், அல்லது கல்யாணம் எப்போ நடக்கும், ஏதோ எக்ஸட்ரா மனசுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கடன் பிரச்சனை எப்போ அடையும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு விடுங்க. உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூறப்படும். யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்போது விடைபெறுவது உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.